ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேலை நூறு. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் அஃபீஷியல் வெப்சைட்டை ரிலீஸ் ஆகிட்டு ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 99 பக்கங்கள் இருக்குது இந்த ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல உங்களோட பேர் இருக்கா அப்படின்னு நீங்கள் சர்ச்சில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேஜ் வைஸாக பார்க்க முடியாது, சர்ச்சில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாப்லேயே உங்களுக்கு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட பேரோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இதை போட்டால் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கம் போல் எல்லாமே ஹை மார்க் தான் வந்திருக்குது. செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு லெட்ரு வரும். ஸோ அந்த லெட்டருக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு செலக்ட்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸாக எப்போ வரும் இந்த லெட்ரு அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லெட்ரு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற விவரங்கள் எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் ஆனவங்க ஓபிசிசி எடுக்கலனா ஓபிசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இல்லைனா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூலு காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது தேவையில்லை. டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அன்அகாடமி. சிலபஸ் வைஸ் கோர்சஸ், லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரீஸ், திறமையான ஃபேக்கல்ட்டி வச்சு ஜனவரி 4 குரூப் 2க்கும் ஜனவரி 5 குரூப் 4க்கும் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளே ஸ்டோரில் அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ப்ளஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பேக் என்ன டியூரேஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி 10 கோடு. ஸோ இது பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க.